மகாதேவர் திருவடி சரணம். மகாகுருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்க அதிசக்தி வாய்ந்த கஞ்சமலை சித்தர் கோயிலில் வருகிற திங்கள் செவ்வாய் 2 நாளுக்கும் சந்தனக்காப்பு பெருவிழா நடக்குது. சரிங்களா? வர 9/12/2024க்கும் 10/12/2024க்கும் இந்த 2 நாட்களில் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சந்தனக்காப்பு பெருவிழா நடக்குது. இந்த சந்தனக்காப்பு பெருவிழாவில் அனைத்து மக்களும் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இந்த சந்தனக்காப்பு மூலிமா உங்களுக்கு அவரோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் பரிபூர்ண அருளாசியும் நீங்கள் பெறலாம். சரிங்களா? இந்த சந்தனத்தை பார்க்கக்கூடிய பாகியம் நம்மளுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய அற்புத சக்தி வாய்ந்தது. சரிங்களா? இந்த பலன்களை நீங்கள் பெறணும். இந்த பலன்கள் என்ன பண்ணுன்னா, இந்த சந்தனக்காப்பு அனைத்து விதமான நோய் தீர்க்கும் அற்புத மருந்தாக செயல்படுது இந்த சந்தனக்காப்பு. சரிங்களா? நம்ம குருநாதர் கஞ்சமலையார் அதிசக்தி வாய்ந்தவர். சரிங்களா? நம்ம உடலில் இருக்கிற அனைத்து நோய், மனக்கவலை, எல்லா சகல சௌபாகியங்களும் அவர் தருவார். சரிங்களா? அந்த சந்தனக்காப்புன்றது ஒரிஜினல் சந்தன கட்டிலேயே ஃபுல்லாக அரைச்சி அதில் சில மூலிகையெல்லாம் ஆட் பண்ணி அதை குருநாதர் கஞ்சமலை சித்தேஸ்வரோட திருமேனியில் சாத்துவாங்க. சரிங்களா? அது ரொம்ப சிறப்பாக அந்த பூஜைகள் செய்வாங்க. காலையில் நைட்டு ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களா, விடிய காலம் 3 மணி வரைக்கும் அதை தொடர்ந்து அந்த பூஜைகள் செய்வாங்க. ஃபஸ்ட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த சந்தனக்காப்பு சந்தனத்திலேயே இந்த அரைச்சி வச்ச ஒரிஜினல் சந்தனக்கட்டையால் ஆன அந்த மூலிகையிலேயே அரைச்சி அதையே அவரோட திருமேனிக்கு சாத்தி அந்த திருமேனின் மூலிமா அது அப்படியே அப்ளை பண்ணி அழகாக உருவம் வச்சு தங்க கவசம் கூட போடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா ஒரு ராஜ அலங்காரத்தில் அவ்வளோ கண்ணுக்கு இதமாக குளிர்ச்சியாக அவரை பார்க்கவே அந்த தன்மை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மனசில். அதை நீங்கள் ரசித்து அவரோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் எல்லாம் பெறணும். இந்த மக்கள் அனைவரும், உலக மக்கள் அனைவரும் பயன்பெறணும். சரிங்களா? இந்த அற்புதமான நிகழ்வுகள்லாம் ஏதோ ஒரு டைம் தான் செய்வாங்க. ஆனால் இதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இந்த ஒரு சந்தனக்காப்புக்கு லட்சக்கணக்கிலான செலவு, லட்சத்துக்கு மேலே தான் செலவாகும். 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே தான் இந்த சந்தன காப்பே நடக்கும். ஏன்னா அந்த ஒரிஜினல் சந்தனக்கட்டையில் வாங்கி அதை அரைச்சி எம்பெருமானோட திருமேனியில் எல்லாம் அப்ளை பண்ணி அவருக்கு அலங்காரங்கள் பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி அற்புதம் அந்த நிகழ்வுகள் அனைத்தும் செஞ்சு அவருக்கு அந்த பூஜையை ரொம்ப ஒரு கிராண்டாக கொண்டாடுவாங்க. சரிங்களா? இது அருமருந்து, சாதாரணமான விஷயம் இல்லை. திங்கட்கிழமை நைட்டு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து சந்தனக்காப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிமூவ் பண்ண அவர் திருமேனியில் பட்ட அந்த சந்தனத்தை எடுத்து நம்மளுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. மக்கள் அனைவரும் கேட்டிங்களா அவர்கிட்ட கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நாம் என்ன பண்ணணுன்னா, ஒரு அரிசி அளவுக்கு நாம் அதை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோமா அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அருமருந்து. சரிங்களா? எண்ணற்ற நோய்கள் தீர்க்கும், சகல சௌபாகியங்களும் தரும் மிகப்பெரிய அதிசக்தி வாய்ந்த மருந்தது. சரிங்களா? அனைத்தும் நம்மளோட மனக்கவலைகள் அனைத்தையும் நீங்கும். இது நான் சொல்கிறத விட நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தி பயன்பெற்று உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழணும். சரிங்களா? இந்த நோக்கத்தோடு சொல்கிறேன். நீங்கள் இதை டைம் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவாய.